எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு அகதாஸ் கோச்சட் சேனல். போன வீடியோவில் வந்து பேர்டன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ஸ்லிப் நாட், காட்டர் ஸ்டிச் எப்படி போடுறது, பவுலிங் எப்படி பண்ணுறது, ஸோ இதை வச்சு எப்படி டிசைன் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் அதை வச்சு எப்படி ராகன் ஸ்வெட்டர் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்லிப் நாட் போட்டு 76 கேஸ்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 7 month பேபிக்கு ஸ்வெட்டர் போடுற மாதிரி என்னோடய கேஸ்ட் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அவ்வளோ பண்ணிக்கலாம். 48 ஸ்டிச்சஸ் வந்து பேசிக்காக போதுமானது தான். நான் வந்து 7 month பேபிக்கு போகிறனால 76 கேஸ்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பர்டன் நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக் பர்டன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து காட்டர் ஸ்டிச். வீடியோ பார்க்காதவங்களாம் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த நெக் பர்டனை நான் இன்க்ரீஸ் ரவுண்டுக்கு செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஃப்ரண்ட் பேனலுக்கு வந்து 16, ஸ்லீவுக்கு 10, அதுக்கப்புறம் பேக்குக்கு 24, அப்புறம் மறுபடியும் ஸ்லீவுக்கு 10, ஃப்ரண்ட்டுக்கு 16. ஸோ இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இன்க்ரீஸ் ரவுண்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு 6 ஸ்டிச் மார்க்கர் வந்து போதுமானது. மேலே இருக்க இந்த 3 வந்து நான் நெட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம பட்டன் வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஸ்டார்டிங்கில் 3 நெட் பண்ணிப்பேன், கீழே எண்டில் 3 நெட். ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் வந்து 3 நெட் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் நெட் பண்ணுற அப்போ மட்டும் இன்க்ரீஸ் வந்து பண்ணால் போதும். இப்போ நான் 3 நெட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட 3 நெட். ஸோ நான் இப்போ மார்க்கர் மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்க போகிறேன். இன்க்ரீஸ் ரவுண்ட் எங்கெங்கெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 3 வந்து நெட் பண்ணியிருக்கனால நான் ப்ளூ கலர் மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். போன ஸ்டிச் வந்து நம்ம காட்டர் ஸ்டிச் போட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே பர்லிங் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 3 நெட் பண்ணிவிட்டு மற்ற ஸ்டிச் எல்லாத்தையும் நான் பர்லிங் வந்து பண்ணிக்க போகிறேன். 3 நெட் பண்ணியிருக்கனால மீதி இருக்க 13 நான் நெட் பண்ணிக்க போகிறேன். 13 நெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் மார்க்கர் வந்து செட் பண்ணிடுவேன். இதோட நான் 16 ஸ்டிச் போட்டிருக்கேன். இது ஃப்ரண்ட் பேனலுக்கு ஓகே தான். ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 10 ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அதுக்கப்புறம் ஒரு மார்க்கர் வந்து செட் பண்ணணும். காட்டர் ஸ்டிச்சும் இந்த மாதிரி பர்லிங் எப்படி போடுறது, என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறவங்க எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்காக டுட்டோரியல் நான் வந்து வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ 10 முடிஞ்சிடுச்சு. கரெக்டாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணிவிட்டு மார்க்கர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் 24 ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இது என்னோட ஸ்வெட்டருக்கான பேக் பேனல். ஸோ ஃபஸ்ட் டே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க.
24 பர்லிங் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ ஸ்டிச் மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் 10 பர்லிங் வந்து பண்ணணும் ஸ்லீவ் பட்டனுக்காக. இப்போ நான் 10 ஸ்டிச்சஸ் முடிச்சதுக்கப்புறமா மார்க்கரை வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் 16 நான் பேர்ல் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டில் இருக்க 3 மட்டும் நான் நெட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த 3 மட்டும் லாஸ்ட்டில் இருக்க 3 மட்டும் நம்ம நெட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மார்க்கர் வந்து மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். க்ரீன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்க இடத்துல மட்டும் நம்ம இன்க்ரீஸ் ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். மற்ற இடத்துல பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ க்ரீன் கலர் மார்க்கர் போட்டிருக்க ஸ்டிச்சஸ்க்கு முன்னாடி பின்னாடி மட்டும் நம்ம இன்க்ரீஸ் ரவுண்ட் வந்து போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க இந்த 3 மட்டும் நான் நெட் பண்ணிக்க போகிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம போலிங் வந்து பண்ணோம். இப்போ நம்ம பண்ண போகிறது நெட்டு. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நம்ம இன்க்ரீஸ் வந்து பண்ண போகிறோம். ப்ளூ கலர் ஸ்டிச் மார்க்கரை இந்த சைட் மாற்றிக்கிறேன். ஸோ க்ரீன் கலர் ஸ்டிச் வர முன்னாடி பின்னாடி மட்டும் இன்க்ரீஸ் ரவுண்ட் பண்ணால் போதும். இது வந்து ரைட் சைட். ஸோ நம்ம நெட் பண்ணிக்க போகிறோம். ரைட் சைடில் எப்பயுமே நெட் பண்ணணும். ரைட் சைட்னால் ஒன்றும் இல்லை, டிசைன் தெரிகிற சைட் தான் உங்களுக்கு ரைட் சைட். டிசைன் தெரியாத சைட் வந்து ராங் சைட். ஸோ ராங் சைடில் போலிங் பண்ணணும். இந்த மாதிரி டிசைன் தெரிகிற இடத்துல நீங்கள் நெட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ வந்து இன்க்ரீஸ் ரவுண்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஸ்டிச்சுக்கு முன்னாடி இருக்க இந்த லூப்பில் ஃப்ரண்ட் லூப்பில் எப்பயும் போல் நெட் பண்ணிக்க போகிறோம். சேம் லூப்பில் 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போது ஒரு ஸ்டிச் நான் ஆட் பண்ணிட்டேன். அதே அப்படி ரொட்டேட் பண்ணி பேக் சைட் கொண்டு போய் பின்னாடி இருக்க இந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணி
இதில் ஒரு ஸ்டிச் வந்து போடணும். யானை இந்த மாதிரி எடுத்து யானை ஓவர் பண்ணி யானை ஓவர் செஞ்சுட்டு லைட்டாக பேக் சைடு இருக்க நீடில் புல் பண்ணி மெயின் லூப்பை புல் பண்ணி விட்டுறணும். ஸோ ஸ்டிச் வந்து நம்ம கையில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டும் நம்ம போட போகிறோம். இந்த மார்க்கரை இன்சைட் நான் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி அடியில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லூப் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு ஸ்டிச் வெளியே எடுத்துட்றேன். சேம் லூப்பில் பேக் சைடு இருக்க லூப்பில் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ யானை ஓவர் பண்ணி லைட்டாக புல் பண்ணுங்க. ஸ்டிச் வந்து நமக்கு வெளியே வந்துடும். அந்த ஸ்டிச்சை லைட்டாக புல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் இருக்க ரவுண்டுக்கெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம். நமக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து கிடச்சிருக்கு. மீதி எதுக்குமே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மார்க்கர் வச்சுருக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் போதும். மற்றது எல்லாமே நார்மலாக நெட் பண்ணால் போதும். ஸோ ஸ்டிச் இந்த மாதிரி வரலன்னா லைட்டாக இழுத்து நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போட்டுட்ருக்க இந்த நெட்டிங் அண்ட் பர்லிங்கை நம்ம ட்விஸ்டிங் ஸ்டாக்கிங் ஸ்டிச் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டிச் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலர் பேட்டர்ன் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வச்சு செட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் மார்க்கர் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ரவுண்ட் லைட்டாக அடியில் இருந்து இன்சர்ட் பண்ணி யானை ஓவர் பண்ணி பேக் சைடு இருந்து லைட்டாக புல் பண்ணுறேன். இப்போ இந்த யானை லைட்டாக ரொட்டேட் பண்ணி பின்னாடி இருக்க லூப்பில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ யானை ஓவர் பண்ணி பேக் சைடு இருந்து அதை நான் புல் பண்ணுறேன். நீடில் வந்து நமக்கு லூப் வந்து கிடச்சிரும், ஸ்டிச் வந்து கிடச்சிரும். ஸோ ஸ்டிச் மார்க்கர் இந்த சைடு மாற்றிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதுலேயும் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி யானை ஓவர் பண்ணி பின்னாடி புல் பண்ணால் போதும். ஸோ சேம் நெடில் ரொட்டேட் பண்ணி சேம் லூப்புக்குள்ள இன்சர்ட் பண்ணி நெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி க்ரீன் கலர் ஸ்டிச் மார்க்கர் இருக்கிற பிளேஸில் எல்லாத்துலேயுமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எந்த அளவு நீங்கள் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 inches வரையும் நீங்கள் இந்த இன்க்ரீஸ் ரவுண்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நெட் பண்ணால் செகண்ட் பேர்ல் பண்ணுவீங்க. இப்போ நெட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்ம பேர்ல் பண்ணுவோம். பேர்லிங் முடிச்சதுக்கப்புறமா நெட் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ப்ளூ கலர் ஸ்டிச் மார்க்கரில் மட்டும் நீங்கள் நெட் பண்ணால் போதும். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் 3.5 inches வரையும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.